சிவலிங்கம் நீங்க கும்பிடக்கூடிய அத்தனையுமே சமாதி தான், அதுல சந்தேகமே வேண்டாம். பெரிய ராஜனுடைய சமாதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெருவுடையார் பிரகதீஸ்வரன் சொல்லக்கூடியது. கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது படைக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவது. அம்பாளுக்கு என்ன இருக்கும் கையில? சங்கு சக்கரம். விஷ்ணுவுக்கு என்ன இருக்கும்? அதே சங்கு சக்கரம் தான். ஒவ்வொரு பெயர்களையும் இகரத்தை கொண்டு முடியக்கூடிய பெயர் யாரோடதான் இருக்கும்? அது பெண்ணினுடைய பெயரா இருக்கும். அதேதான் ஹரி. கர்ப்பத்துல ஒரு பெண் படுத்திருக்கும் போது அதற்கு சிகிச்சை பார்க்கக்கூடியவர்கள் தான் காலடியில் இருக்கிறவங்க 4 பெண்கள். அதற்காக தான் திரைச்சீலை போடுறது. திரைச்சீலை போட்டு உள்ள கர்ப்பம் தரிப்பதற்கான ஆயத்தம் பண்ணுவாங்க. அது வெளியே வந்தோன்னா வெளியே எடுத்து காமிப்பாங்க திரைச்சீலையை விலக்கி. அதைத்தான் கோவில்ல பண்ணணும், பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல. அர்த்தம் எப்படி இருக்கும்? தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை, தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே குழந்தை வெளிவந்த மாதிரியே இருக்கும். அதுதான் பிரம்மன். எந்த ஒரு கோவிலையுமே சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடம் அது சமாதி தான். உயிரில்லாத ஒரு சடலம் அங்க இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்காக தான் இந்த சமாதி நிலைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுமே. அப்ப கோவில்கள்னா கர்ப்ப கிரகத்துல உயிரோடு எது இருக்குதோ அதுதான் கோவில். செத்ததுக்கு பின்னாடி வடிவமைக்கிறதுக்கு பெயர் சமாதி. கர்ப்ப கிரகத்துல உயிரோடு இதை வடிவமைக்கத்தான் பார்க்கடல்ல பரந்தாமன் பள்ளி கொண்டு இருக்கிறான், நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கான் இல்லையா? அது வந்து சுக ஆசனம். கையை தலைக்கு வைத்து அந்த ஒரு சுகாசனத்துல கீழே இருக்கிறது வந்து அந்த மருத்துவச்சிகளுடைய தன்மை தான். அங்கு தொப்புள் கொடியிலிருந்து வர்றது வந்து ஒரு குழந்தையினுடைய ஸ்வரூபம். ஒரு கர்ப்பத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக தான் கர்ப்ப கிரகம். அந்த கர்ப்ப கிரகத்துல கும்பிடுறதுதான் இறைவன். மற்ற இடத்துல இருக்கிறது அத்தனையுமே சிவலிங்கம் நீங்க கும்பிடக்கூடிய அத்தனையுமே சமாதி தான், அதுல சந்தேகமே வேண்டாம். என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்ப சிவம்னா அப்படிதானா அப்படின்னா, சிவம்னா சவம் தான். ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். சிவம் சக்தியோடு சேர்ற வரைக்கும் அது சவம் தான். சக்தியோடு சேர்ந்தால் மட்டும்தான் அதனுடைய தன்மையை அது வெளிப்படுத்தும். இல்லையே அதனுடைய தன்மையை அது வெளிப்படுத்தாது. அது ஒரு சமநிலை. அந்த சமநிலை தான் சமநிலைன்னு சொல்றாங்க. அந்த சமநிலை தான் சவம், சமம், அந்த சமாதி, சமமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லா கோவில்லையுமே அக்னீஸ்வரர், பிரகதீஸ்வரர், பட்டீஸ்வரர் அப்படின்னு அந்த ஸ்வர ரூபம், அந்த ஸ்வரூபம், அந்த 6 அடி உடலை கொண்டு போய் என்ன பண்றாங்க? புதைச்சிட்டு மேல ஒரு ரூபத்தை வைக்கிறாங்க பாருங்க. அந்த சவரூபம் அங்க இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த சமாதி. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. ராஜாக்களுடைய பெரிய ராஜனுடைய சமாதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெருவுடையார் பிரகதீஸ்வரன் சொல்லக்கூடியது. சோ கர்ப்ப கிரகத்துல கும்பிடுறதுதான் இறை. அதாவது நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. நம்ம தெரியல நமக்கு அப்படிங்கிறதற்காகத்தான் ஆகம விதிப்படி நிறைய கோவில்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப தஞ்சை கோவில் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா சுற்றி பெரிய மதில்கள் இருக்கும். கோவில்னா என்ன ஆக்சுவலா அது சொல்லுங்க பாக்கலாம். கோவில்னா என்ன ஆக்சுவலா? கோவிலா கோயிலா அது அப்புறம் பாத்துக்கலாம். கோனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு உதாரணத்துக்கு கோனா அரசன் சொல்லுவாங்க, மன்னன், அவர் இருக்கக்கூடிய ஸ்தலம். சோ அதே இடத்துல சமாதி பண்ணாங்க. ஆக்சுவலா அவர் இறந்ததுக்கு அப்புறம், பெரிய மன்னர்கள் இறந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட இடங்கள்ல சமாதிகள் அமைச்சாங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் எல்லாம் புதைக்கல. அவனுடைய சமாதின்னு கேட்டா இன்னைக்கு அங்கங்க சும்மா சின்ன சின்ன கோவில காமிச்சு சமாதி அல்லாது. பெரிய பெரிய மன்னர்கள் ஆண்ட போது, அவர்கள் இறந்த போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு சமாதியை அமைச்சாங்க. அந்த சமாதியை வழிபாட்டு தலமா மாத்தினாங்க. அதாவது ஒருத்தர் போனாங்க, 2 பேர் போனாங்க. ஏன்னா நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களை கும்பிடுறதா நம்ம வழக்கம் அதிகமாச்சு. இவன் கருப்பசாமி, முனியப்பன் எல்லாருமே என்ன காவல் காத்த தெய்வங்கள். அந்த ஊரை காவல் காத்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு மன்னர் அந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருப்பாருல்ல. அன்றைக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பெரிய கோவிலை எழுப்பி அந்த சமாதியை எழுப்பி இருந்தாங்க. அந்த சமாதியை தான் போய் வணங்கினாங்க. நாளடைவுல அந்த சமாதி எல்லாம் கோவில் ஆயிருச்சு. கோவில் எல்லாம் கீழே போயிடுச்சு. கோவில்ங்கிறதையே இன்னைக்கு எதுன்னு தெரியாம போயிடுச்சு. கேட்டா லிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருந்தா அது கோவில், லிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இல்லைன்னா அது சமாதி. சமாதியினுடைய தன்மை உள்ள இருக்கு, ஒவ்வொரு கோவிலையுமே இருக்கு. அதுதான் லிங்கமா நீங்க கும்பிட்டு இருக்கீங்க.
இத சொன்னா என்ன பண்ணுவாங்க? அப்ப சிவங்கிறது சமாதியா அப்படின்னா உண்மையில் அதுதான். சவம் தான் சிவம். முஸ்லீம்ல என்ன கும்பிடுறாங்க? தர்கா, சமாதி. அடுத்தது கிறிஸ்டியன்ல தேவாலயம், அதுவும் ஒரு சமாதி. அடுத்தது நம்முடைய இந்துக்கள்ல கோவில், அதுவும் சமாதியினுடைய தன்மை தான் கும்பிட்டு இருக்கீங்க. கர்ப்ப கிரகத்தினுடைய தன்மையை கும்பிடுவதில்லை. அதுதான் உண்மை. கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது படைக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவது, இது அழிந்த பின் வெளிப்படுத்துவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு பெண் கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அதனாலதான் நீங்க இதையும் நிறைய இடத்துல நோட் பண்ணலாம். அம்பாளுக்கு என்ன இருக்கும் கையில? சங்கு சக்கரம். விஷ்ணுவுக்கு என்ன இருக்கும்? அதே சங்கு சக்கரம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இகரத்தை கொண்டு முடியக்கூடிய பெயர்கள் எல்லாமே என்னவா இருக்கும்? ஒரு பெண்பால் பெயரா இருக்கும். ஈஸ்வரி, மோகினி, நந்தினி, இப்படின்னு ஒவ்வொரு பெயர்களையும் இகரத்தை கொண்டு முடியக்கூடிய பெயர் யாரோடதான் இருக்கும்? அது பெண்ணினுடைய பெயரா இருக்கும். அதேதான் ஹரி, அது ஒரு பெண்ணினுடைய பெயர். அந்த பெண் தன்மை தான் உள்ள வந்து படுத்திருக்கக்கூடிய தன்மை மாதிரி காமிச்சது. அதற்கு பெயர் தான் கர்ப்ப கிரகம். கர்ப்பத்துல ஒரு பெண் படுத்திருக்கும் போது அதற்கு சிகிச்சை பார்க்கக்கூடியவர்கள் தான் காலடியில் இருக்கிறவங்க. சரியா? 4 பெண்கள். அதற்காக தான் திரைச்சீலை போடுறது. திரைச்சீலை போட்டு என்ன பண்ணுவாங்க? உள்ள கர்ப்பம் தரிப்பதற்கான ஆயத்தம் பண்ணுவாங்க. அது வெளியே வந்தோன்னா வெளியே எடுத்து காமிப்பாங்க திரைச்சீலையை விலக்கி. அதைத்தான் கோவில்ல பண்ணணும், பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல. அதுலதான் பிரம்மன் மேல இருந்து அறுத்தோன்னு எப்படி இருக்கும்? தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை, தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே குழந்தை வெளிவந்த மாதிரியே இருக்கும். அதுதான் பிரம்மன்.